வெல்கம் பேக் டு மை கிச்சன். ஸோ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்கின் டோனுமே அழகுதாங்க. டார்க், ஃபேர், பெய்ஜ் எந்த எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் அழகுதான். அந்த ஸ்கின் எப்போ இன்னும் அழகாக இருக்கும்னா அது நம்ம ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறப்போ இன்னும் அழகாக தெரியும். ஸோ இந்த சம்மரில் இந்த சன் டேன்ல இருந்து எப்படி நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாகவும் பத்திரமாவும் வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்கறதுக்கான ரெசிபி தான் இது. ஸோ எப்படி ஒரு டீடான் ஜூஸும் ஒரு டீடான் ஃபேஷியல் மாஸ்க்கும் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு டீடான் ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட், பீட்ரூட், அப்புறம் டொமேட்டோ, ஆரஞ்ச். நான் செலரிஸ் எடுத்துருக்கிறேன். செலரி இல்லைன்னா நீங்கள் குக்கும்பர் எடுத்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீட் கொஞ்சம். இப்போது இந்த ஜூஸ் பண்ணுறப்போவே இதிலிருந்தே எப்படி ஃபேஷியலுக்கான ஜூஸும் எடுத்து அந்த பவுடர் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ், இதிலிருந்தே நான் ஃபேஷியல் பவுடருக்கும் சேர்த்து ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபேஷியல் பவுடருக்கு இதுலேருந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அளவெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எந்த ஜூஸ் நிறையா வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட்டும் டொமேட்டோவும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் பீட்ரூட்டும் டொமேட்டோவும் சேர்த்து இவ்வளோ ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்து நான் கேரட் கொஞ்சமும் ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சமும் எடுத்துக்க போகிறேன். இதோட கொஞ்சம் கேரட் ஜூஸும் எடுத்தாச்சு ஃபேஷியல் பவுடருக்காக. இப்போ நம்ம டீடான் ஜூஸும் அதிலேருந்து எடுத்து வச்ச ஃபேஷியல் பவுடருக்கான ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கேரட், பீட்ரூட், ஆரஞ்ச் அண்ட் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துருக்கோம். இதில் நான் டொமேட்டோவும் பீட்ரூட்டும் நிறையா எடுத்துருக்கிறேன் ஜூஸில். ஆரஞ்சும் கேரட்டும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அது உங்களுக்கு எந்த காம்பினேஷன் நிறையா வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது பவுடர் பண்ணுறதுக்கு மசூர் தால் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வச்சு எப்படி பவுடருக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஜூஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் விட்டு இது நல்லா திக்காகிற வரைக்கும் இதை வந்துட்டு விடணுங்க. இந்த ஜூஸ் திக்காகிறதுக்குள்ளே நம்ம அந்த தாலை பொடி பண்ணி சலிச்சு வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ இந்த மசூர் தாலை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நல்லா சலிச்சு வச்சிடலாம். இப்போ பருப்பு நல்லா அரைஞ்சிடுச்சு. இதோட என்னுடைய அரிசி மாவையும் போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு சலிச்சிக்கலாம். இப்போது அரிசி மாவும் பருப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம விட்ட அந்த 1 கப்பு ஜூஸ் வந்துட்டு நல்லா சுண்டி போய் நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகணும். ஸோ நான் இது குட்டி பர்னரில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டேன். அப்பப்போ கலந்து விட மறந்துடாதீங்க. ஸோ இது போதும். இந்த அளவுக்கு திக்காக வந்ததும் இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இந்த பியூரியை இது மாதிரி ஒரு எம்டி வேஸ்லின் டப்பாவில் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். இது நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்குங்க. இது நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ ஜூஸ் விட்டோம் இவ்வளோ தான் வந்திருக்குது இப்போ இதுக்கு. ஸோ நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதை நீங்கள் 2 வேஸில் யூஸ் பண்ணலாம். எதர் நீங்கள் இதை வந்துட்டு இதிலேயே வேஸ்லின் கலந்து லிப் பாமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி இதில் வந்துட்டு நெய் கலந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இது ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு நெய் கலந்து நான் யூஸ் பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் சுகர், ஒயிட் சுகர் சேர்த்து அது வந்துட்டு லிப்பில் அந்த பிளாக்காக இருக்கிற இடத்துல இல்லைன்னா நோஸ் பக்கத்தில், வாய் பக்கத்தில் இருக்கிற பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் சுகரும் நெய்யும் போட்டு இந்த பியூரியும் போட்டு பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதில் நான் இப்போது நெய் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பியூரியும் நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு நம்ம செஞ்சு வச்ச இந்த மசூர் தாலும் அரிசி மாவும் இதில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் எல்லா மாவும் கலந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அது கலக்கிறப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் நல்லா அப்படி அழுத்தி வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா கலந்துடும். இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் உடச்சி விடலாம். இப்போ நம்ம ஃபேஷியல் பவுடர் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கலரை பார்த்தாலே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் மாய்ஸ்ட் இருக்குது. அந்த ஜூஸோட மாய்ஸ்ட் கொஞ்சம் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதுலையாச்சும் பால்லையோ இல்லை தயிர்லையோ போடுறப்போ அது ஜூஸ் தான். அது வந்துட்டு மெல்ட் ஆகிடும். அது அப்படியே டிசால்வ் ஆகிடும்.
ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3-4 ஹவர்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த மாய்ஸ்டர்லாம் போயிடும். இல்லைனா திரும்ப ஒரு முறை லைட்டாக சிம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 30 to 50 செகண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் கலந்த மாதிரி பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா நல்ல மாய்ஸ்டர்லாம் போயிடும். இது ஒன்றுமே ஆகாதுங்க. 5 to 6 months வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பாத்ரூம் கபோர்ட்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம ஃபேஷியல் பவுடரும் ஜூஸும் டீடான் ஜூஸ் அண்ட் டீடான் ஃபேஷியல் பவுடர் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம். இந்த ஜூஸ் பியூரியோட இந்த மாய்ஸ்சர்லாம் நல்லா போன பிறகு, நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க இதை மாதிரி தயிரில் சும்மா 1 ஸ்பூன் தயிரில் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி இது எடுத்தாலே போகிறோம். இது மிக்ஸ் பண்ணி போடலாம், பேக் மாதிரி போடலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மில்கில் மிக்ஸ் பண்ணி போடலாம். இப்போ நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ண ஃபேஸ் பேக்கும் இருக்குது, நம்ம நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பியூரியும் இருக்குது. அதை எப்படி லிப்புக்கு வந்துட்டு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக சுகர் கொஞ்சமாக எடுத்துப்போம். லிப்புக்குங்கிறதுனால நிறையா வேண்டாம். சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லைம் எடுத்துப்போம். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லைம் எடுத்துப்போம். அதில் இந்த நெய்யில் பண்ணி வச்ச இந்த பியூரியும் சும்மா கொஞ்சமாக எடுத்துப்போம். கொஞ்சம் எடுத்தாலே போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கிளிசரின் ஆட் பண்ணலாம், சும்மா ஃபியூ ட்ராப்ஸ். லிப்புக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். இப்போ நம்ம லிப் ஸ்க்ரப்பரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த லிப் ஸ்க்ரப்பரை நீங்கள் அப்பப்போ தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற சுகர் வந்துட்டு டிசால்வ் ஆகிடக்கூடாது. அந்த சுகரோட தான் நம்ம தேய்க்கிறப்போ தான் அது வந்துட்டு அந்த கருப்பு கலர்லாம் போகும், லிப்பில் இருக்கிற கருப்பு கலர் போகும். ஸோ அப்பப்போ தான் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சூப்பராக நம்மளோட லிப் ஸ்க்ரப்பர் அண்டு ஃபேஷியல் பேக்கும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த டீடான் ஜூஸை பார்த்துடலாம். ஸோ இந்த ஜூஸில் ஃபைபர் மிஸ்ஸிங் தாங்க ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் இதில் இருக்கிற மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சு இந்த சம்மருக்கு அந்த டேன் ஆகாமல் பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு நம்மளை டயர்ட் ஆகாமல் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு ரெஃப்ரெஷ் ஆகவும் வச்சுக்கும். ஸோ இந்த சம்மரில் டெய்லி ஒரு ஜூஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் ஒரே ஜூஸை டெய்லி எடுக்க வேண்டாம், மாற்றி மாற்றி எடுக்கலாம். ஸோ இந்த ஜூஸில் நம்ம செலரி சேர்த்துருக்குறோம். யாருக்காச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா செலரியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபேஸ் மாஸ்க் பவுடருங்க. ஸோ இது நீங்கள் பேக்காக தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ அந்த பவுடரை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஃபியூ ட்ராப்ஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபேஸில் ரப் பண்ணினா கூட அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த பவுடரில் இருக்கிற இந்த மசூர் தால் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் மினரலோட சேர்ந்த ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிளென்சருங்க. அதே மாதிரி ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு வந்துட்டு இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிளென்சர் தான். அதுவும் இல்லாமல் இதை யூவி ரேஸ்னால டேமேஜ் ஆன நம்ம ஸ்கின்னை இதை திரும்ப வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு அரிசி மாவு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ என்னதான் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபினாலும் டெய்லி போட வேண்டாம், வீக்லி 1 or 2 போட்டால் போகிறோம். இது ஏன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிளென்சருங்கிறதுனால நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய குட் செல்ஸையும் அது வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வீக்லி 1 or 2 யூஸ் பண்ணுங்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோட இந்த சம்மரை வீட்டில் இருந்த மாதிரியே ஸோ ஹெல்த்தியாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் கேர் வீடியோ தாங்க. ஸோ see you in next video. Until then, take care. Bye.